நீட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கவனமா கவனிங்க. உங்களுக்கான ஹியூஜ் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ 3 மேஜர் கொஸ்டின்ல பேப்பர்ல பிழை இருக்கிறதுனால, பேப்பர் பிளண்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு கிரேஸ் மார்க் வரப்போகுது. இந்த கிரேஸ் மார்க்கை பத்தி நான் அஃபிஷியலா 100% அஃபிஷியல் டேட்டாவோடையும் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபோடையும் காமிக்க போறேன். டேட்டா நான் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரியான எல்லா அஃபிஷியல் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கூடவே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ட்ரீம் காலேஜ் என்ன, உங்களோட ட்ரீம் காலேஜ் என்னங்கிறத மறக்காம சொல்லுங்க. ஒன்னா சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல எந்தெந்த 1 மார்க்ஸ்ல கிரேஸ் மார்க் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 அண்ட் கொஸ்டின் நம்பர் 5. இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு கொஸ்டினை பற்றி பேசினோம்னா உங்களுக்கு P = C⁻−KT கொடுத்துருப்பாங்க. பட் அந்த K > 0 ஆர் <0 கொடுக்கல. ஆக்சுவலாக உங்களோட புக்கில் எக்ஸாம்பிள் 10.28 கிளியராக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு K > 0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே கொடுக்காததுனால இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் B அண்ட் D ரெண்டுமே கரெக்டாக வந்திருக்கும். நம்ம எக்ஸாம் பேப்பர் அனாலிசிஸ்லையும் நான் இதை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வரும். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 7 அண்ட் 4. இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின்ல வெக்டார் கொஸ்டின்ஸ் இன்வால்விங் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா கொடுத்துருப்பாங்க. இங்கே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினுக்கு இடையே டிரான்ஸ்லேஷனல் எரர் இருக்கிறதுனால, பிழை இருக்கிறதுனால கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஏன்னு தெரியல, லைக்கை போடுங்க. ஆல்சோ இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ எல்லா இடத்துலையும் பரவும் அண்ட் நமக்கு தேவையான கிரேஸ் மார்க்கும் நமக்கு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. இங்க இன்வர்ஸ் ஆஃப் Z1 அண்ட் Z2 அதாவது நேர்மறு கேட்டிருப்பாங்க. ஆனா கொஸ்டின்ல அது அடிட்டிவ் இன்வர்ஸா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸா அப்படின்னு ஸ்பெசிஃபையே பண்ணியிருக்க மாட்டாங்க. சின்ஸ் இந்த ஒரு காரணம் இருக்கிறதுனால உங்களுக்கு 2 ஆன்சருமே வர முடியும், +1 as well as -1. அண்ட் ஸோ இதை அட்டென்ட் பண்ணியிருந்தாவே கிரேஸ் மார்க் வரும். இப்போ இந்த ஒரு விஷயத்த நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம். இந்த அப்பீல் அண்ட் ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரூஃபை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை DGE அப்ரூவ் பண்ணாங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி பண்ணிடுவாங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இப்போ நான் இங்க சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு அஃபிஷியல் டேட்டாவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். PDF ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கூடவே இன்னும் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேட்டு வாங்கி தருவோம், கண்டிப்பாக படிக்கவும் வைப்போம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.